திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்துவின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை பொந்தையில் வைத்து அடியேன் உனை போற்றுகின்றனே. எல்லாமல்ல அருள்மிகு வடிவுடையினார் நம்ம பாண்டி கொடுமணிநாதர் திருவடிகளையும், எல்லாமல்ல சிவகாமி நம்ம கூத்தப் பெருமானுடைய திருவடிகளையும் மனமுடிமைகளால் வணங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும், என்னை இந்த உலகத்தை அறிமுகப்படுத்திய போற்றுவதற்கும் வணக்கம் குருநாதர் திரு சுந்தராஜய் அவருடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வழங்குகின்றேன். சைவ சித்தாந்தம் என்ற நூலில் உண்மை விளக்கம் என்ற நூலை கொடுத்து அதை ஜோதிடத்தோடு இணைத்து ஜோதிட சித்தாந்தமாக எழுதுவதற்கு அருள் புரிந்த மணவாச அவருடைய திருவிடைகளையும் மெய்கண்டாருடைய திருவிடைகளையும் உச்சிமேல் குவித்து வழங்குகின்றேன். சுவார்த்தம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜோதிடம் சார்ந்த பரிகாரங்கள். ஜோதிடம் சார்ந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறதுல முதல்ல தீபம் அப்படின்னா என்ன, தீபம் யாகம் அப்படின்னா என்ன, இந்த தீப வழிபாடு நம்முடைய வாழ்க்கையில் எத்தகைய மாற்றத்தை கொடுக்கின்றது, தீப வழிபாட்டின் மூலம் நடக்கக்கூடிய நன்மைகள் என்ன, அது எவ்வாறு ஒரு ஆலயம்னா என்னங்கிறதே பார்க்க போறோம். அதை ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டு அதுக்குள்ள போவோம் ஆச்சுங்களா. அப்ப தீப வழிபாடு எதை கொடுக்கும், தீபங்கள் ஏற்றுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது நம்ம ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா சார்? ஜீவ வழிபாட்டுல இருக்கு சார். ஆகுது சார். நம்முடைய பூமி ஏதாவது ஒரு என்ன பொருள் மேல இருக்கு. அதாவது இப்ப இந்த டேப் வைக்கணும் அப்படின்னா இப்படி வச்சோம்னா நிக்குது. நம்முடைய பூமி எந்த பொருள் மேல இருக்கு சொல்லுங்க யாராவது. இப்போ நம்ம இந்த டேப் ஒரு பொருள் தேவை. இப்போ இந்த கையில நிக்குது. நம்முடைய பூமி நிற்கக்கூடியது எதன் அடிப்படையில் நிக்குது? ஏதோ ஒன்று நிக்கணும் அல்லவா, ஏதோ ஒன்று நிக்கிறது இது வேணும் அல்லவா. எதன் ஈர்ப்பு விசை, ஈர்ப்பு விசை சார். பக்கத்துல உள்ள விசைகள் எனக்கு ஈர்ப்பு ஈர்ப்பு விசை இருக்கு. அதுக்கு அடுத்தது பூமியின் பூவீர்ப்பு விசை, அதான் மெயினா சொல்லுங்க சார். எப்படி சார் புவியீர்ப்பு விசையில எப்படி சார் பூமி என்னதான் ஈர்ப்பு விசை இருந்தாலும் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடாம அதனுடைய சுற்றுவட்ட பாதை மாறாம அது எப்படி நிக்குது? என்னதான் ஈர்ப்பு விசை இருந்தாலும் ஈர்ப்பு விசைங்கிறது சூரியனை நோக்கி பூமி நகர்ந்துட்டே இருக்கலாம், இல்ல கொஞ்ச நெஞ்சமாவது பேலன்ஸ் ஆகணும்ல. அது ஏதோ 4 பக்கம் 4 போல்ட் போட்டு இறுக்கி பிடிச்ச மாதிரி அது ஒரே வட்ட பாதையில சுத்திட்டு வருது இல்ல, இன்னொரு கிரகத்தோட இன்னொரு கிரகம் மோதுறதும் இல்லையில. ஆமா சார். அப்போ அதனுடைய அச்சு பாதையில இருந்து ஒரு துளி கூட மாறாம நிக்குதுல்ல, இது எப்படி நிக்குது? நாலு பக்கமும் விசை இருக்கு சார். 4 பக்கமும் ஈர்ப்பு சக்தி இருக்கும்போது அது ஒழுங்கா சுத்திட்டு வருது சார். சிறப்பு, ஓரளவுக்கு சாப்பிட்டு. நம்முடைய பூமி நிக்கிறது சூரியனுடைய ஈர்ப்பு விசை. சூரியனுடைய ஈர்ப்பு விசை மட்டுமல்ல, சூக்குவமான தட்டுக்கள். சூக்குவமான தட்டுக்கள் அதாவது கண்ணுக்கு தெரியாது, ஆனா சூக்குவமான பாதை, சூக்குவமான ஒரு வரைவு தட்டுக்களுக்குள்ள அச்சுக்கோட்டுக்குள் நிக்குது. அது எப்படி நம்முடைய கை ஸ்தூலமா இருக்கிறதுனால தெரியுது. ஸ்தூலம் சூக்குவம் ரெண்டுக்குமே தெரியும், உங்களுக்கு அர்த்தம் தெரியும். சூக்குவம் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு தட்டு. அந்த தட்டு ஒரு ரவுண்ட் தட்டு, அதான் பூமியினுடைய வட்டப்பாதை. அந்த வட்டப்பாதை தட்டுக்குள்ள புவி அச்சுப்பாதை தட்டுக்குள்ள நிக்குது. இந்த புவி அச்சுப்பாதை தட்டை விட்டு கழண்டு ஒரு நூல் அந்த பக்கம் போனாலும் இந்த பக்கம் போனாலும் ஈர்ப்பு விசையெல்லாம் மாறி போய் ஒண்ணுக்கு ஒன்று அடிச்சல நொறுங்கி. அப்போ
இந்த பூமியினுடைய மூன்றாவது சுற்றுவட்ட பாதை அச்சு தட்டு மட்டும்தான் இந்த பூமிக்கு ஒத்ததாக இருக்கும். இதை விட்டுட்டு எந்த தட்டுல கொண்டே எடுத்து போட்டீங்கன்னாலும் எது உயிர் வாழ முடியாது, எல்லாம் மாறி போயிடும். அப்போ இந்த சூக்கும தட்டு அப்படிங்கிறது பூமி நம்முடைய சூரியனை சுற்றுவட்ட பாதையில சூக்குமமாக ஒவ்வொரு கிரகத்திற்கும் அச்சு தட்டு என்பது உண்டு. ஜோடியாக் அப்படின்னு சொல்லுவோம். இது நட்சத்திரத்தினுடைய வட்டப்பாதைன்னு சொல்லுவோம். ராசி மண்டலங்களுடைய வட்டப்பாதைன்னு சொல்லுவோம். இது சூக்கும மறைபொருளாக இறைவனால் மறைக்கப்பட்டு காக்கப்படுகின்றது. அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதனால நம்மளால எதுவே பண்ணிடுவியான். பூமி தூக்கி கூட பெரிய ராக்கெட் விட்டு தூக்கி அந்த தட்டில் போட்டு கூட பார்த்துட்டியா விஞ்ஞானத்துல ஆச்சுங்களா? அது நம்ம கண்ணுக்கு தெரியாம இறைவன் மறைச்சு வச்சிருக்கேன். இது எதுல சொல்லப்படுது அப்படின்னா, ருக்வேத சாரத்துல புவி அனல் அப்படிங்கிற பகுதியில சொல்லப்படுது. அது ஒரு சூக்கும தட்டாக இருக்குது. அந்த சூக்கும தட்டுக்குள்ள சொல்லிட்டு வருது. இதுதான் நாம் எல்லாரும் ஒரே அந்த வைப்ரேஷனோட உயிர் வாழ்வதற்கு நமக்கு தேவையான ஆக்சிஜன், தேவையான அனைத்து வாயுக்கள், தேவையான நீர், தேவையான காந்த அலைகள் எல்லாமே சூரியனிடமிருந்து மாறுபடாமல் பருவகாலத்திற்கேற்ப கரெக்டா நம்முடைய பூமிக்கு கிடைக்குது. இதுல பூமியினுடைய சாய்வு பாதை இருக்கிறதுனால நம்முடைய நாட்டுக்கு ஒரு மாதிரி, இன்னொரு நாடுகளுக்கு ஒரு மாதிரி, இன்னொரு நாடுகளுக்கு ஒரு மாதிரி, இன்னொரு நாடுகளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ நீங்க இங்கிருந்து வேற ஒரு நாட்டுக்கு போறீங்க. வேற ஒரு நாட்டுக்கு போகும்போது அங்க போய் நீங்க தங்கும் பொழுது உங்களை ரெக்கவர் பண்ணிக்கிறதுக்கே நாளாகும். சரியா தூக்கம் வராது. சரியான ஒரு அந்த சூழ்நிலையை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வர்ற உடம்பு ரெக்கவர் பண்ணிக்கிறதுக்கே நாளாகும். ஒரு நாள் 2 நாள் போயிட்டு வந்துட்டோம்னா தெரிவிக்காது, உடம்பு தாங்கிக்கும். போய் நிரந்தரமா தங்கும் பொழுது இங்க நீங்க இருந்ததுக்கும் இன்னொரு தேசத்துல போய் இருக்கிறதுக்கும் உங்களுடைய உடம்புடைய ஈர்ப்பு அலைகளுடைய மாற்றங்கள் மாறும். அதனாலதான் அங்க வேற மாதிரி உடல் அமைப்பு, வேற மாதிரி தோலினுடைய அமைப்பு, வேற மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள், இதெல்லாம். சரியா சார்? உண்மை சார், உண்மை சார். இப்போ இது எல்லாமே எதால நடக்குது? அணுக்களுடைய அசைவும் ஈர்ப்பலைகளாலும் நடக்குது. கண்ணுக்கு தெரியாத சூக்குமமான அலைகள், அணுக்களுடைய அசைவு, இதுதான். இதை எது நடத்துது அப்படின்னா, ஒரு மின்காந்த வெப்ப அலை என்று சொல்லக்கூடிய ஒரு ஒளி அலைதான் இது அனைத்தையும் சரியாக இயக்குகிறது. பாசிட்டிவ் அனைத்துக்கும் வெப்பம் காரணம், நெகட்டிவ் அனைத்துக்கும் நீர் காரணம். பாசிட்டிவ் அலைகளை மென்மேல உருவாக்கி விட்டுட்டே போய் கரெக்டா சமப்படுத்துறது எது? நெருப்பு. அதனால்தான் நெருப்பு என்பது எந்த பொருளையும் சுத்தப்படுத்துவது, எந்த பொருளையும் அழித்து தூய்மைப்படுத்துவது. வெப்பத்திற்கு அந்த தன்மை உண்டு. நம்ம உடம்புலயே நீர் தத்துவமான கபம் அதிகமாச்சு அப்படின்னா சளி கட்டி உயிர் போயிடும். வெப்ப தத்துவம் அதிகமாச்சு அப்படின்னா உடம்பு இளைக்கும், அது வேற மாதிரி பித்த சம்பந்தமான பிரச்சனை கொடுக்கும். ஆனாலும் இந்த வெப்பம் சமமாக இருக்கும் வரையில் தான் நமக்கு உயிர். அப்போ அந்த வெப்ப அலைகள், ஒரு ஈர்ப்பு அலைகள் என்பது சூக்குமமாக சூரியனிடமிருந்து வருகிறது. அது பாசிட்டிவ் அலைகளாக பூமி எங்கும் பரவியுள்ளது. இது நம்முடைய எண்ணங்கள், மனித எண்ணங்களும் மனித சிந்தனைகளும் மனோ ஆற்றல்களுக்கு ஏற்ப இந்த அலைகள் மாறி செய்கைகள் செயல்பாட்டு இது தகுந்த மாதிரி அது மாசுபட்டு கொண்டே இருக்கும்.
அது மாசுபட மாசுபட நம்முடைய எண்ண சிந்தனை ஆற்றல்கள் நம்முடைய முக்குண மாறுபாடுகளால் மாறுபடும். அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உண்டு. நம்முடைய நவக்கிரக சக்கரத்தில் பிரச்சனைகள் வரும் பொழுது, நம்முடைய கோச்சாரத்தில் நம்முடைய ஜாதகத்தில் பிரச்சனைகள் வரும் பொழுது, நம்முடைய சூக்கும சரீரம் என்று சொல்லக்கூடிய சரீரங்களிலே இந்த மன உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லக்கூடிய இந்த புத்தி சித்தம் இரண்டும் மனதோடு ஒன்றாமல் பல மாறுதலுக்கு உட்படும். நெகட்டிவ் தன்மைக்கு போகும். இப்ப இதை எப்படி சரி செய்யறது? இந்த பூமியை சுற்றியுள்ள அண்டவெளி ஒட்டுமொத்தமாக தீப ஒளிக்கதிர்கள் நம்ம தீபம் வைக்கிறதுனால பரவும். பூமி மிதக்குது. பூமிக்கு கீழேயும் ஆகாயம், மேலேயும் ஆகாயம். இந்த பக்கம் ஆகாயம், அந்த பக்கம் ஆகாயம். நாட்புறமும் இருப்பது ஆகாயம். நீங்க இந்த பூமியை ஒரு கவசம் போல, காந்த அலை போல இந்த ஒளி கதிர்கள், பாசிட்டிவ் ஒளி கதிர்கள் சுற்றி பரவி இருக்கும். இந்த பாசிட்டிவ் ஒளி கதிர்கள் பூமியை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் போல செயல்படும். இதை மிகைப்படுத்துவதுதான் தீபம் ஏற்றுவது. இப்ப ஆலயத்துல நீங்க ஒரு தீபம் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆலயத்துல வைக்கக்கூடிய தீபம் உங்களுக்கு மட்டும்தான் செயல்படுதுன்னு நினைக்கிறீங்களா? அல்ல. ஆலயத்துடைய வடிவமைப்பே நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது 1000 மடங்காக அது எனர்ஜி பெருக்கெடுத்து அது அண்டங்கள் முழுவதும் பரவும். அதனாலதான் ஆலயத்துல போகும்போது தவறான வார்த்தைகள் பேசாதே, தவறான சிந்தனைகள் வேண்டாம், நெகட்டிவ் எண்ணங்களை தவிர்த்துடு, பாசிட்டிவ் எண்ணங்களை வச்சுக்கோ. ஆலயத்துக்குள்ள போகும் பொழுது மது மாமிசம் சாப்பிட்டு போக வேண்டாம். இதெல்லாம் எதுக்கு சொன்னோம்? அங்க போகும்போது நெகட்டிவ் அலைகள், அதாவது தாமச குணத்தை அதிகப்படுத்தினால் அது உனக்கு மட்டுமல்ல, உன்னை சுற்றியுள்ள இடங்களுக்கும் தாமச குணத்தை உருவாக்கும். அது மிகப்பெரிய அந்த அந்த இடமே கெட்டு போயிடும். அந்த இடம் கெடுவது மட்டுமல்ல, அந்த தேசமே பாதிக்கும். அதனாலதான் ஆலயத்துல எப்போதுமே எதுவுமே கேட்கக்கூடாதுக்காக மந்திர ஒலிகள் ஒழிச்சுட்டே இருப்பாங்க. எதுக்கு மந்திர ஒலிகள்? அங்க எந்த சிந்தனைகளும் வரக்கூடாது. அங்க தெய்வ சிந்தனை மட்டும் வரணும். பாசிட்டிவ் எண்ணங்கள் மட்டும் அங்க வைப்ரேஷன் பரவிட்டே இருக்கும். அப்படிங்கறதுக்காக அதை செய்வாங்க. அப்போ அந்த மந்திர அச்சரங்கள் ஒலிக்க 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 அங்க நெகட்டிவா ஒரு ஆள் வந்தா கூட இங்கே பாசிட்டிவ் அதிகம் இருக்கிறதுனால அந்த நெகட்டிவ் அப்படிங்கிறது பஸ்பமாகும். நெகட்டிவ் அப்படிங்கிறது பஸ்பமாகும். அந்த நெகட்டிவ் அப்படிங்கிறது சாம்பல் ஆகும். அதற்கு நம்முடைய தீப ஒளி, ஆலயத்தில் ஏற்றக்கூடிய தீபத்தினுடைய தன்மை, தீப ஒளி மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும். தீபத்திலே இறைவன் எழுந்தருளுவதாக சொல்லப்படுகின்றது. தீபத்திலே மகாலட்சுமி எழுந்தருளுகிறாள், தேவர்கள் எழுந்தருள்கிறார்கள், தெய்வங்கள் எழுந்தருள்கின்றது. நீங்க அந்த தீப ஒளியில அனைத்து தெய்வங்களும் வாசம் செய்து, அந்த தீப ஒளியாகப்பட்டது அது அனைத்து தெய்வங்களையும் இழுத்து கொண்டு வரனால அங்கே ஒரு புனிதத்தன்மையை ஏற்படுத்துகின்றது. அந்த இடத்தை மட்டுமல்ல, எல்லா இடத்தையும் புனிதத்தன்மையை ஏற்படுத்துகின்றது. புரியுதுங்களா? அந்த கிளாஸ் இருக்குங்க சுவா. சரிங்க சார். இல்ல சார், சார் கூப்பிட்டாங்க, நான் போக முடியாது சார், இப்போ பேச முடியாது. கிளாஸ்ல இருக்கேன், நான் இந்த கிளாஸ் போக முடியாது. உள்ளுக்குள்ள இருக்கேன், நான் கட் பண்ண முடியாது. இப்போ நான் கட் பண்ண முடியாது சார், கிளாஸ் இருக்கு. 12:30 வரை இருக்கும். நான் சொன்னாரு, நான் மத்தியானத்துக்கு மேலே நானே வந்துடுவேன். மத்தியானத்துக்கு மேலே நானே வந்துடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போனா அதுதான் பிரச்சனை. கிளாஸ் கொடுக்க சார். சார்கிட்ட பேசுங்க அப்படியா? ம், சரி. அப்போ தீப ஒளி அப்படிங்கிறது அந்த இடத்தை சுத்தப்படுத்துவது மட்டுமல்ல, அந்த தேசத்தையே தூய்மைப்படுத்துகின்றது, புனிதப்படுத்துகின்றது அப்படிங்கிறது அதனுடைய மூல அர்த்தம். அதனாலதான் நம்முடைய தேசத்தை பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஆலயங்களும், சிவா, ஐயா, ஐயா சொல்லுங்க.
ஓம் நம சிவாயஜி. நீங்க பேசுறது எனக்கு கேக்குதுங்க ஜி. இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்களா? ஆ, ஆம் ஜி, இப்ப கேக்குதுங்க ஜி. ஆ. சுவாமி வந்து சுரூப நிலையிலிருந்து தடத்த நிலைக்கு வருகிறார் அப்படின்னு பார்த்தோம். அந்த சுரூப நிலை அப்படிங்கிறது ஜோதி நிலை. அப்போ இறைவனே ஜோதி நிலையில் அருட்பெரும் ஜோதியாக, மிகப்பெரிய அற்புத ஜோதியாக, ஜோதி வடிவாக இருக்கின்றான். அப்ப அந்த ஜோதி வடிவாக இருக்கின்ற இறைவன், அவனுடைய அந்த ஜோதி பிரகாசம் தான் இந்த அனைத்து உயிர்களும் வாழ்வதற்கு ஆதாரமாக விளங்குது. அப்ப அந்த ஜோதி ரூபனை ஜோதி ரூபமாக வழிபடுவதுதான் தீப வழிபாடு. தீபங்கள் நீங்க ஏத்தக்கூடிய எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி அந்த தீபத்தினுடைய ஆஹ், அந்த தீபத்தில் எரியக்கூடிய அந்த தீப ஒளித்தன்மை மாறுபடும். நீங்க வேணாலும் விளக்கெண்ணெயில் தீபம் போட்டு பாருங்க, இழுப்பெண்ணெயில் தீபம் போட்டு பாருங்க, நல்லெண்ணெயில் தீபம் போட்டு பாருங்க, நெய்யில தீபம் போட்டு பாருங்க. ஒவ்வொரு தீ எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி அந்த தீபத்தினுடைய நிறம் மாறுபடும். நிறம் மாறுபடும். நல்லா பாருங்க. நெய்யில போட்டீங்கன்னா சுத்தமான வெண்மையா இருக்கும். அந்த அப்படியே வெண்மை நிறத்துல என்ன சொல்றது, தங்கத்தை பார்த்த மாதிரி இருக்கும் நெய் தீபம். நல்லெண்ணெயில தீபம் போட்டீங்கன்னா அது ஒரு தன்மையில இருக்கும். விளக்கெண்ணெயில தீபம் போட்டீங்கன்னா அது ஒரு தன்மையில இருக்கும். புரியுதுங்களா? இப்போ ஒவ்வொரு எண்ணெய்க்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொரு தன்மையில் இருக்கும். அப்போ அந்த அதுக்கு தான் வந்து என்ன சொல்றது, கடையில விற்கக்கூடிய மட்டமான எண்ணெயை வாங்கி தீபம் போடாதீங்க. கடையில கிடைக்கக்கூடிய மட்டமான எண்ணெய் வாங்கி தீபம் போடாதீங்க. அது என்னாகும், அந்த இடத்தை பாழ்படுத்துவதல்லாமல் நம்மையும் பாழ்படுத்திவிடும். நம்முடைய ஏதோ புண்ணியத்தை செய்ய போய் கடைசியில வந்து பாவத்தை வாங்கிட்டு வந்த மாதிரி ஆயிடும். புண்ணியத்தை செய்ய போய் பாவத்தை வாங்கிட்டு வந்த மாதிரி ஆயிடும். அப்போ அந்த மாதிரி தவறுகளை செய்யக்கூடாது. அந்த மாதிரி தவறுகளை செய்யக்கூடாது. சுத்தமான நம்ம கடையில போய் தீபம் என்ன விளக்கேத்துறதுக்கு என்ன கொடுங்க, வீட்லயே ஏற்றக்கூடாது. வீட்டில் ஏத்துனீங்கன்னாவே அந்த வீட்டுல துர்தேவதைகள் தான் குடியிருக்கும். ஏன்னா பெட்ரோலிய கெமிக்கல் ஆயில் அது. அதுக்கு அது அது எத்தனை எதோடைய அம்சம் யோசிச்சு பாருங்க. சனி பகவானுடைய, ராகு பகவானுடைய நெகட்டிவ் அம்சங்கள் அந்த எண்ணெயெல்லாம் என்ன, சனி ராகுனுடைய நெகட்டிவ் அம்சங்கள். என்னைக்கினார் யார் சார்? சார் கிரக கிரக காரகத்துவத்தில் எண்ணெய் கிணறுக்கு யார் வர்றான்? ராகு தானே. சனி பகவான், சனி பகவான். எண்ணெய் கிணறு, பெட்ரோல் எண்ணெய் கிணறு. அது ஆமா சார், சனி ராகு சார். சனி ராகு. சனி ராகுனுடைய தன்மை என்ன? ரெண்டுமே என்ன குணம்? தாமச குணம். நல்லெண்ணெய் நீங்க எடுக்கக்கூடாது. நல்லெண்ணெய் சனிக்கு உரிய எண்ணெய் தான் எடுக்கக்கூடாது. அது சனிவானுடைய நெகட்டிவா அழிச்சு பாசிட்டிவா மாற்றக்கூடிய தன்மை ஆச்சுங்களா. அதாவது சோம்பலை என்னம்போம் சார், சோம்பலையும் நெகட்டிவ் எண்ணங்களையும் என்னம்போம் நம்ம மூதேவின்னு சொல்லுவோமா சார்? ஆமா சார், ஆமா சார். நல்லெண்ணெயில் யார் இருக்கிறா? ஸ்ரீதேவியா? ஆமா சார், மகாலட்சுமி வாசம் செய்யறா? ஆமா சார். மகாலட்சுமி உள்ளுக்கு வந்தா எந்த தேவி உள்ளுக்கு போயிடுவா, வெளியே போயிடுவா? மூதேவி சார். இதுதான் விஷயம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, அப்போ மகாலட்சுமி உள்ளுக்கு வாசம் செய்தால் மூதேவி வெளியே போய் விடுவார். நீங்க மட்டமான எண்ணெய கடையில போய் தீப எண்ணெய் கொடுங்க, தீபம் ஏத்துறதுக்கு எண்ணெய் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குனீங்கன்னா அது வேற, விளம்பரம் வேற போடுறாங்க. என்ன 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 அது பேர் தெரியுமா? அஹ்? அந்த அந்த வாசம் இருக்கும் அப்படின்ட்டு போடுறானே. எனக்கு அது என்னென்ன யாருக்கு பேர் தெரியுமா? 5 எண்ணெய் சேர்ந்தது தீப எண்ணெய். 5 எண்ணெய் சேர்ந்தது மட்டும் இல்லைங்க, ஒரே எண்ணெயவே வேறு வேற வேற வச்சு கொடுக்குறான். தீப எண்ணெய், தீபத்திற்கு எண்ணெய், விளக்கேற்றுவதற்கு உகந்தது. உங்கள் வீட்டில் பாரம்பரியமா செல்வம் கொளிக்கும், அதில் செண்டு கலந்து கொடுக்குறான். அதை ஏத்துனீங்கன்னா என்ன ஆகும்? வீட்டில் மூதேவி தான் வாசம் செய்வாள். அதை கோயிலில் ஏத்துனீங்கன்னா ஆலயத்தினுடைய பிரகாச சக்திக்கு நீங்க நெகட்டிவா சிவ துரோகம் செஞ்சதுக்கு அர்த்தமாயிரும், விஷ்ணு துரோகம் பண்ணதுக்கு அர்த்தமாயிரும். அதுக்கு தெய்வமே எத்தாவது வந்துட்டா கூட பரவாயில்ல. எல்லாமே தெய்வம் போடுறது நினைக்கிறாங்கன்னா வெளிச்சத்துக்கு நினைக்கிறாங்க. தெய்வம் போட்டா வெளிச்சம் வரும்,
வெளிச்சத்துக்கு தீபம் போடுறாப்புலதான். ஏன் நம்ம பெட்ரோல் ஊற்றி பந்தம் சீமனை ஊற்றி பந்தம் முடிச்சுக்கலாமே, அது தீபம் ஆச்சுங்களா? தீபம் அப்படி அல்ல. தீபம் ஒரு யாகத்திற்கு சமம். தேவர்களுக்கு ஆகூதியாக, உணவாக தீபம், தீபத்தினுடைய இந்த ஒளிக்கதிர், தீபத்தினுடைய எண்ணெய், தேவர்களுக்கு ஆகூதியாக அது செயல்படுகிறது. இப்போ ஒவ்வொரு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது உங்களுடைய நட்சத்திர மண்டலம் பிரகாசமாகுது. ஏன் உங்க ஜென்ம நட்சத்திரத்துல போய் ஒரு கோயில தெய்வம் போட்டு வாங்கன்னு சொல்றோம்? உங்களுடைய நட்சத்திர மண்டலம். இப்ப நீங்க சதய நட்சத்திரம் பிறந்திருக்கிறீங்களா? சதய நட்சத்திரத்தன்னைக்கு ஆலயத்துல போய் யாரு தீபம் போடுறாங்களோ அந்த சதய நட்சத்திரக்காரங்க, உங்களுடைய நட்சத்திர மண்டலம் பிரகாசமாகுது. உங்களுடைய நட்சத்திர மண்டலத்துல யார் இருக்கிறா? சந்திரன் இருக்காரா? உங்களுடைய நட்சத்திர மண்டலத்துல சந்திரன் இருக்காரா? மன உடல் இருக்கா? உங்கள் மன உடல் பிரகாசமாகுது, சந்திரன் பிரகாசமாகிறாரு. ஒரு ஜாதகத்துல சந்திரன் பிரகாசமாக என்ன ஆகும்? வெற்றிகள் தானே வந்து குவியும். வெற்றிகள் தானே வந்து குவியும். அப்போ ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு ஆலயத்துல ஒரு தீபம் ஏற்றுங்க. நம்ம கூட உடன் ஓடி போய் மட்டமான எண்ணெய் வாங்கி தீபமேற்றத்துக்கு வந்து நம்ம போறது, இது செய்யக்கூடாது ஆச்சுங்களா? சுத்தமான நல்லெண்ணெய் தீபம், இல்லது இழுப்பெண்ணெய் தீபம், அல்லது நெய் தீபம், விளக்கெண்ணெய் கூட பயன்படுத்தலாம், தப்பில்லை. ஆனால் இந்த பெட்ரோலிய ஆயில்களை வாங்கி தீபம் போடாதீங்க. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதியுள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்குவது நமச்சிவாயவே. நம்ம இல்லத்தினுடைய இருளை போக்கி ஒளியை கொடுப்பது, நம்முடைய சொல்லிலே ஒரு ஜோதியை ஏற்படுத்துவது, நம்முடைய ஆத்மாவை வளர வைப்பது தீபம். தீபங்கள் நமக்கு வருகின்ற இடர்பாடுகளை நீக்கும். எந்த எண்ணெயில் தீபம் ஏற்றுகிறோமோ அதனுடைய தாற்பயம், அதாவது அதனுடைய தெய்வ அம்சங்கள் இழுத்து கொண்டு வந்து உங்களுக்கு வீட்டில் நிறுத்தும். நீங்க வீட்டுல தெய்வம் போட்டாலும் சரி, ஆலயத்தில் தெய்வம் போட்டாலும் சரி, இழுப்பெண்ணையில் தெய்வம் போட்டீங்களா, கால பைரவரையும் சிவபெருமானையும் இழுத்து கொண்டாந்து இருக்கும். நல்லெண்ணில் தெய்வம் போடுறீங்களா, மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவையும் அனைத்து தெய்வங்களையும் இழுத்து கொண்டு வந்து இருக்கும். அதே மாதிரி வேப்பெண்ணெயில் தெய்வம் போட்டீங்கன்னா துர்சக்திகளை விரட்டும். வேப்பெண்ணெய் என்பது துர்சக்திகளை விரட்டும். அதுதான், அதுக்கு வந்து இழுக்கிற சக்தி இல்லை, துர்சக்திகளை விரட்டும் ஆச்சுங்களா? அதே மாதிரி விளக்கு எண்ணெயில் தெய்வம் போட்டீங்க அப்படின்னா அதுவும் மகாலட்சுமி சுக்கிரனுடைய ஆற்றல் எழுத்துக்கொள்ளாமல் இருக்கும் ஆச்சுங்களா? அப்போ இந்த தீபங்கள் என்பது நம்முடைய வீட்டுல தெய்வ சக்தியை உள்ள கொண்டு வர்றதுக்கு உண்டான எளிய வழி.